இன்னைக்கு நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் டமிலேஷன் வந்திருக்க தொகுதி பார்த்தீங்கன்னா காரைக்குடி தொகுதி. இந்த தொகுதியில் தான் சீமான் அவர்கள் போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் எலெக்ஷன் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12 தடவை நடந்திருக்கு. அந்த 12 தடவையில் 3 முறை டிஎம்கேவும் 4 முறை ஏடிஎம்கேவும் 3 முறை காங்கிரஸும் 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸும் 1 முறை பிஜேபியும் ஜெயிச்சிருக்கு. ஆனா 3 முறை காங்கிரஸ் ஜெயிச்சதுமே டிஎம்கே கூட்டணியில் தான் ஜெயிச்சிருக்கு. பிஜேபி ஜெயிச்சதுமே டிஎம்கே கூட்டணி தான். தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்சதுமே டிஎம்கே கூட்டணியில் தான் இங்க ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே கூட்டணியில் வந்து ஹெச் ராஜா கூட இங்க ஜெயிச்சிருக்காரு. ஆனா போன முறை அதே ஹெச் ராஜா வந்து காங்கிரஸ் கிட்ட இங்க தோத்துருக்காரு. இந்த முறை போட்டி அப்படிங்கிறது வந்து பல முனை போட்டியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமானும் இங்க போட்டி போட போறாரு. இங்க வந்து அமமுகவும் ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கு. ஏன்னா அமமுக போன வாட்டி ஒரு கன்சிடபிளான ஒரு ஓட்டை இங்க வாங்கியிருக்கு. இங்க காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஏடிஎம்கே பிளஸ் அமமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க சீமானும் போட்டியிட போறாரு. இன்னொரு அடிஷனலா சொல்ல போனோம் அப்படின்னா டிவிகே பிரபு அப்படிங்கிறது வந்து நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு சோசியல் மீடியால பிரபலமா இருக்காரு. அவரும் இங்க காரைக்குடியில வந்து நல்ல கலவைகள் பாக்குறதா சொல்றாங்க. இது எல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் எப்படி வந்து இருக்க போகுது, யார் இங்க சீமான் வரதால யாருக்கு இங்க பாதிப்பு, இல்ல சீமானே இங்க ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம டம்மி எலெக்ஷனும் நம்ம வந்து மக்கள் கிட்ட இருந்து வாங்க போறோம். இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து அங்க நம்ம சொல்றோம். 2026 சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கு? திமுக தான் எப்பயும் போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னு சொல்ல முடியுமா? அதை நான் அப்போத்துலேருந்து கலைஞர் இதுலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து இங்கே வந்து எப்பவுமே காங்கிரஸ் போட்டிட்டு இருக்கு, கூட்டணியில் இருக்குது. ஸோ அதனால இப்போ இது காங்கிரஸ் போட்டின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன விரும்புறீங்க? அதில் திமுக நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே காங்கிரஸ் போட்டு ஒன்றுமே இல்லை. அவர் சிதம்பரம் தொகுதி தான் இது. அவர் செய்யணும் தான் நிறைய செஞ்சுருக்கலாம், ஒன்றுமே செய்யவே இல்லை. அதான் திமுக வரணும்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி? திமுக இங்கே நின்னா திமுக தான் செய்வாங்க நல்லா. திமுக நிக்கலன்னா காங்கிரஸ் போடுவீங்களா? காங்கிரஸ் தான் போடணும், வேறு வழியில் இல்லை. சரி, இப்போ வந்து இங்கே சீமான் அவர்களும் போட்டி போட போகிறாரு. டிவிகே சேர்ந்த பிரபுங்கிறவரும் இங்கே கொஞ்சம் பிரபலமாக இருக்கார். ஸோ ஆமாம், நீங்கள் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு போட்டி கொடுப்பாங்க திமுக? நிற்கலாம். இந்த டைம் வர முடியாது. எத்தனை இடம் இருக்குன்னு வேணால் மெஜாரிட்டி பார்க்கலாமே தவிர ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ சீமானுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு? ஆமாம், சீமானுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சி ரெண்டும் மாற்றி மாற்றி ரெட்டாலையும் திமுக தான் இதுவரை வந்துட்டு இருந்தது. இப்போ டீனேஜ் பசங்க இதெல்லாம் வந்து டிவிக்கு போடுறதா நினைக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியமாகாது. சரி, விஜய் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் எதிர்பார்க்கலாம். ஆட்சி மாற்றங்கிறது ஒரு அப்பாற்பட்ட பிரச்சனை. நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, என் தொகுதிக்கு நல்லது பண்ணுற ஒரு நல்ல மனிதர் வேண்டும், அதுதான். இன்னொன்று, இந்தியா ஒரு ஜனநாயகமற்ற நாடு, அனைத்து சமூகமும் வாழக்கூடிய நாடு. இங்கு மதவாதம் கொள்கைகள், ஜாதி அடிப்படையிலான பிரச்சனைகள் அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி தான் நான் விரும்புகிறேன். திமுகவுக்கு. எதனாலன்னு சொல்ல முடியுமா? இலவசம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, எதுவும் கேட்டாலும் ஒரு கருத்தில் கொண்டு போய் செலுத்துகிறாங்க. இங்கே உள்ள எலெக்ஷன் இது சேர்மன்ட்ட சொன்னோம்னா எங்களுக்கு எதனால நடக்குது. அதனால் ஈஸியாக அணுகக்கூடியவராக இருக்காங்க. ஆமாம், இங்கே காரைக்குடியில் இருக்கிறவங்க அணுகக்கூடியவர். இப்போ வந்து எதிர்க்கட்சியை யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் வரலாம்னு ஒரு இது இருக்குது. விஜய் தான் வரலாம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அது வந்து அவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருக்குது. இளைஞர் அணி பூரா அவங்களுக்கு தான் போடுவாங்க. இளைஞர்களை எங்கள் வீட்டிலேயே 3 பசங்க இருக்காங்க. எங்களை வற்புறுத்தினா நாங்களே போடுற மாதிரி ஒரு நிலைமை உருவாகும். அதனால் விஜய் வருவார்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் வீட்டில் பசங்க வந்து டிவிக்கு தான் போடுறாங்க? ஆமாம், எனக்கு 3 பசங்க. 3 பசங்களுமே டிவிக்கு தான் போடுவாங்க. என்னென்ன வயசாகுது? ஒரு பையனுக்கு 24, ஒரு பையனுக்கு 22, ஒரு பையனுக்கு 20. எல்லாருமே இந்த வாட்டி தான் முறை போடுறாங்களா, இல்லை போன முறை போட்டிருக்காங்க? ஒரு பையன் போன தடவை போட்டிருக்கான், சீமானுக்கு போட்டான். இப்போ 3 பேருமே இதுக்கு தான் போடுவோம்னு சொல்கிறாங்க. இவர் ஆமாம். இப்போ வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எங்கள் மனசுக்கு பிடிச்சது தான் போடுவோம். ஆனால் சொல்லிக்கிறது அவருக்கு போட்டிருக்கோம்னு சொல்லிக்குவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருவாரு அவர்? பார்த்தா பார்க்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை. மனசில் உள்ளது தானே சொல்கிறோம், பயப்படுறதுக்கு வேலை இல்லைல்ல. இப்போ வந்து இங்கே சீமான் நிற்க போகிறாரு. ஆக்சுவலாக இந்த காரைக்குடியில் வந்து நிற்க போகிறாரு சீமான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் நின்னார்னா யாருக்கு இது போட்டி அதிகமாக இருக்கும்? இங்கே காரைக்குடியில் சீமான் நின்னா இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க முதல்ல திமுகவுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா போன தடவை சீமானுக்கு இங்கே காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அதிக ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதனால் சீமான் காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் யாருக்கு போட்டி அதிகமாக கொடுப்பாரு? டிவி கேக்கா, ஏடிஎம் கேக்கா, டிஎம் கேக்கா? அது தெரியலையே, தெரியல. திமுகவுக்கு இருக்கலாம். விஜய்க்கு போடலாம் நினைக்கிறேன். அதுக்கு மாரி யார் ஆட்சியில் வராங்களோ அவருக்கு போடலாம். பார்க்கலாம்.
ம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எதுக்கு யாருக்கு போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி கலைஞர். இப்போ வந்து ஏன் யோசிக்கிறீங்க? ஆமாம், எல்லாம் நகை விலைவாசிலாம் ஏறி போச்சு, எல்லாம் மொழி போச்சு, எல்லா விலைவாசியும் ஏறுது. ஒன்றுமே வாங்க முடியல. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைங்க அங்கே பெற்றவங்களாம் என்ன செய்யறது? அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா தெரியுது. எனக்கு எப்பயுமே டிஎம்கே தான். எதனாலன்னு சொல்ல முடியுமா? அவரும் இப்போ நிறையா நல்லது செய்கிறார். இனிமேல் வர்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, மக்களை பற்றி யோசிக்கிறாரு, செய்கிறாரு. ஒரு நல்லா பரவாயில்ல, இந்த அளவுக்காக செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் செய்யல, இப்போ உள்ள ஆளு நீ வர்ற வரும் செய்ய மாட்டாங்க. ஒரே இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கும். இருக்கிற கட்சிகள்ல திமுக தேவலான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இருக்கிற கட்சியில் திமுக தேவையில்ல. ஏற்கனவே இருந்த கட்சியை விட இப்போ திமுக தேவையில்ல. சீமான் நீங்க நிக்க போறாரு தெரியுமா? தெரியும், சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்ல கட்சிக்காரன், கட்சி குலைக்கிறவர் தான். அவரை பற்றி என்ன நினைக்கிறேன்? அவரை பற்றி சொல்கிறது ரொம்ப இல்லை. நான் வந்து நிற்க போகிற கேண்டிடேட்டை பொறுத்து தான் என்னோட வாக்கு இருக்கும். வேறு நான் கட்சி சார்ந்ததும் கிடையாது. இப்போ வந்து இங்க வந்து சீமான் அவர்கள் வந்து போட்டியிட போறாரு காரைக்குடியில. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? சீமான் நிற்கிற பொறுத்து எனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனால் வந்து பொதுவாக அவரோடவும் நல்ல ஆள் யாராக வருவாங்கல்ல, அதனால் கேண்டிடேட்டுக்கு இறுதியாக என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு போட்டு பார்க்கலாம். எங்க ஆதரவு வந்து விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு? இது வரைக்கும் அரசாங்கம் அப்படி இருக்கு. இனிமே விஜய் வந்தனால நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன முறை வந்து ஸ்டாலின் தான் போட்டோம். அவர் கொஞ்சம் நல்லா வருவார் அப்படின்னு மனசில் நினச்சோம். மக்களுக்கு ஒரு விலைவாசி கட்டுக்குள்ளே இல்லை, அதனால கொஞ்சம் வருத்தம். எதிர்கட்சி யார் வருவா? எதிர்கட்சி வர்றது வந்து ஸ்டாலின் தான் வருவார். அது வந்தால் தான் 2026 இப்போ செய்யாமல் போனதே ஒரு லக்கை இழந்துருச்சு ஏடிஎம்கே. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கும், பெண்கள் நடமாடலாம். ஆமாம், எதனாலன்னு சொல்ல முடியுமா? எதனால ஓட்டு போறீங்கன்ட்டு? அதாவது அவங்க அந்த அம்மா எப்படி இருந்தாங்களோ சட்ட ஒழுங்கு விஷயத்தில், அதே மாதிரி எடப்பாடியார் இருப்பார், கண்டிஷனாக இருப்பார். சரி, இப்போ இங்க சீமான் நிக்க போறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான் நிற்கட்டும், அவருடைய இதில் அவர் நிற்கிறார். இப்போ சீமான் நீங்க என்னாருன்னா யாருக்கு வந்து பலமா இருக்கும், யாருக்கு பலவீனமா இருக்கும், யாருக்கு போட்டி அதிகமா இருக்கும்? எப்படி தான் இருந்தாலும் ஏடிஎம்கே வந்து டிடிவி காரைக்குடி தொகுதியை பொறுத்த மட்டும் டிடிவியும் தனிச்சே வந்து தேர்வுவி பாண்டி வந்து ஏகப்பட்ட ஓட்டு வாங்கினார் முன்னாடி. அதனால் ஏடிஎம்கையும் டிடிவியும் ஒன்றா இருக்கிறதுனால, ஒரே அணியில் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக ஏடிஎம்கே ஜெயிச்சிரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எப்போதுமே நாம் தமிழர் தானே. ஏன்னு சொல்ல முடியுமா? அவர் வந்தார்னா நாட்டுக்கு நல்ல எல்லா இதையும் பண்ணுவாப்புல. விவசாயிகளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மற்றபடி விலங்குகள், நம்ம அந்த இப்போ ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறோம், அதுகளுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ மலை மாடெல்லாம் ரோட்டில் வந்து மேய்கிறக்கு வந்துட்டு ரொம்ப தடை பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு அதில் வந்துட்டு போராட்டம் பண்ணி மலையில் ஏற்றி விட்டு மேய்ச்சிலாம் நல்லா உதவி பண்ணுறாரு. அதனால நம்ம எப்போதுமே நாம் தமிழர் தான். நமக்கு எப்போதுமே நாம் தமிழர் சீமானது. இப்போ வந்து இங்க அண்ணன் பிரபாகரன் அவர் பாதையில் தான் நம்ம எப்போது சென்றார். பிரபாகரன் இப்போ வந்து இங்க சீமான் நிக்க போறாரு தெரியுமா உங்களுக்கு? அது சரியா. இப்போ வந்து இங்க வந்து டிவிகே சேர்ந்த வந்து ஒருத்தவர் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு, பிரபுன்னு ஒருத்தவர். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு சீமான் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காரைக்குடியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கும்ண்ணே, கண்டிப்பாக இருக்கும், வாய்ப்பு உண்டு. போன முறையும் சீமானுக்கு தான். எப்போதுமே நம்ம சீமாடு தான். திமுகவுக்கு எதனாலன்னு சொல்ல முடியுமா? நல்லா தான் ஆட்சி நடத்தினாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இல்ல, இந்த ஏதோ ஒரு காரணம், ஸோ இந்த காரணத்தால நான் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு காரணம் என்ன, மக்களுக்கு எல்லாம் நல்லது தான் பண்ணுறாங்க. யார் வந்தாலும் ஃப்ரீ கொடுக்காம இருந்தால் சரி, அவ்வளோதான். ஆனால் திமுக தான் வரும். ஆமாம். சரி, இப்போ வந்து எதிர்கட்சியா யார் வருவா? எதிர்கட்சியா ஏடிஎம்கே. ஆமாம், விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி, இப்போ வந்து சீமான் வாய்ப்பு இருக்கும். சின்ன குழந்தையெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணுறது? குழந்தைய தான் விஜய்க்கு நிறையா. அவங்க வந்து ஓட்டே இல்லை அவங்களுக்கெல்லாம், அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணுறது? அதெல்லாம் விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து சீமான் வந்து இங்க நிக்க போறாரு, கேள்விப்பட்டீங்களா? கண்டிப்பாக. நீங்க அவர் நிக்கிறாங்கிற பட்சத்துல, அவர் ஒரு கட்சியோட தலைவருங்கிற பட்சத்துல அது யாருக்கு பாதிப்பா இருக்கும்? ஏன் அதிமுகக்கா, திமுகக்கா, இல்ல டிவிகேக்கா? டிவி கேக்கு தான். ஆமாம், ஏடிஎம்கே ஓட்டு சாதாரணமாக விழுந்துரும்.
டிஎம்கே ஓட்டு டிஎம்கே ஓட்டு விழுந்துரும். அவங்க கட்சிக்காரவங்க அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஆனால் நடுவில் நிற்கிறவங்களுக்கு தானே. அதனால ஆமாம் ஆமாம் விஜய்க்கு தான் அது. ஆமாம். டிஎம்கே தான் போடுவோம். எதனாலன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் பரம்பரையாக அதான் போடுறது. ஆமாம், அதனால. ஆமாம், வேற எதுவும் காரணம் இருக்கா உங்க ஆட்சிக்கு? காரணம்லாம் இல்லை. எங்கள் அப்பா எங்கள் ஐயா எல்லாமே டிஎம்கே தான், அதனால டிஎம்கே. எதிர்க்கட்சியா யார் வரான்னு அதை நாங்கள் எதிர்பார்க்கறதே இல்லை. நம்ம யார் வேணாலும் வரட்டும். ஆமாம் ஆமாம், நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்க சீமான் நிக்க போறாரு, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, சொல்ல தெரியும். கேள்விப்பட்டீங்களா? தெரியும். அவர் நிக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு பாதிப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரால் ஜெயிக்க முடியுமா இந்த வாட்டி இங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஜெயிக்க முடியுமாங்கிறது நம்ம அந்த பேச்சே பேச வேண்டாம். நம்ம குடும்பத்தார் எல்லாருமே டிஎம்கே தான். மாற்றம் வேண்டியதில்லை. இப்போ நல்லா இருக்கு. இதுவே தொடர்ந்தாலே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம். இப்ப இருக்கிற ஆட்சியில வந்து என்ன குறைநிறைகள் எதுவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மக்களா, ஒரு சாதாரண பொதுமக்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறைன்னு ஒன்றும் சொல்ல முடியல. ஒன்றும் தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அது சொல்லலாம். ஒன்றும். ஆமாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, இப்போ வந்து சீமா நீங்க நிக்க போறாரு, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட வெற்றி வாய்ப்பு, ஆனால் அது அவர் தலைவர் அப்படிங்கிறத, ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிறத, அவரோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது காரைக்குடியில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? காரைக்குடியில் முடிஞ்சு அவர் நின்னார்னா அவருக்கு ஓட்டு போட கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ஆமாம், நிற்கலாம். நின்னாக்க வாய்ப்பு இருக்கு. எங்களுடைய ஆதரவு எல்லாமே டிஎம்கே தான். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கேன்வாஸ் பண்ணுறதும் டிஎம்கே தான் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லார்ட்டையுமே கேன்வாஸ் பண்ணுறது டிஎம்கே தான் கேன்வாஸ். உங்கள் வீட்டில் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்குங்கிறாரு. உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா? எங்கள் வீட்டில் அப்படியா ஒருத்தனை இல்லை. பசங்களாம் பொண்ணுங்களாம் எல்லாருமே டிஎம்கே தான். டிஎம்கே எங்கள் ஏரியாவில் மொத்தமே 56 ஓட்டு வச்சுருக்கோம். 56 ஓட்டில் வந்து ஒரு 10 ஓட்டு செதறாலாம். பாக்கி ஓட்டு பூராமே டிஎம்கே தான். டிஎம்கே. சரி, இப்போ வந்து அந்த செதற ஓட்டு யாருக்கு போகும்? அது யாருக்கு போகணும்னு சொல்ல முடியாது. அவங்க ரகசியமாக கொண்டு போய் போடுவாங்க. நாங்கள் போய் கேட்டோம்னா டிஎம்கே தான் போடுறோம் அப்படிம்பாங்க. அதனால எதுக்கு போடுறான்னு தெரியாது. இப்போ எதிர்கட்சியாக யார் வரான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியாக வந்து யார் வரா, உள்கட்சியிலே வந்தாலும் வரலாம். வெளியில் இருந்து யார் வரான்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இங்கே வந்து சீமான் நிற்க போகிறாரு, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். இப்போ சீமான் நிற்கிறார் அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை யாருக்கு வந்து போட்டி அதிகமாக இருக்கும், கடுமையாக வந்து போட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடுமையாக அவர் வந்து இந்த ஊருக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து ரோட்டில் நின்று பேசிட்டு போகிறவர் தானே. இது வரைக்கும் மக்களோட எதுவும் செயல்பாடு இல்லை. அதனால் அவருக்கு வந்து டெபாசிட் கிடைக்குமாங்கிறதே சந்தேகம். ஆமாம். இங்கே டிவிக்கே சேர்ந்தவர் யாராவது வந்து உங்களுக்கு தெரியுமா? யாராவது வந்து பார்த்துட்டு இருக்காங்களா? உங்களுக்கு டிவி அந்த விஜய் கட்சியிலேருந்து இங்கே கள வேலைகள் யாரும் செஞ்சுட்டு இருக்காங்க? இன்னும் ஒருத்தர் வந்து வேலை செய்யலை. ஆனால் நோட்டீஸ் விட்றாங்க. ஏதாவது ஓட்டெலாம் கேட்டிருக்காங்க? என்ன கேட்கல. அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் இங்கே பிரகாசமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் போன தடவை வந்து இந்த தொகுதியில் மாத்திரம்தான் அவங்க டெபாசிட்டே திரும்ப வந்துச்சு. அதனால இங்கே வந்து படித்த மக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறீங்க? இப்போ அவர் வந்தால் யாருக்கு போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன்? மற்ற கட்சிகள்லாம் எல்லா கட்சிகளுக்குமே போட்டி தான் அவர். ஏன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு கட்சியில் மாத்திரம்தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, பிரபுங்கிறவங்கள. மீதி கட்சிக்காரங்க இனிமே தான் முடிவு எடுக்கணும். இந்த தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்குவாங்களா, காங்கிரஸுக்கு ஒதுக்குவாங்களா, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அந்த சைடு பார்த்தோம்னா ஏடிஎம்கேக்கு கொடுப்பாங்களா, இல்லை அது பிஜேபிக்கு கொடுப்பாங்களான்ற அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குது. இல்லை, டிஎம்கே தான் வரும். ஸோ எதனால் நீங்கள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது எதிர்கட்சியெல்லாம் சரியாக இல்லை. சரியான ஒரு மக்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு தன்மை யாருக்கும் கிடையாது. சும்மா குருட்டாம்போக்கில் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இருக்கிறது பரவாயில்ல, இதே நிலைமை நீடித்தாலும் நல்லாயிருக்கும். எதிர்கட்சி யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி எடப்பாடி தான். எடப்பாடி. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து இங்கே சீமான் நிற்க போடுறாரு, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். சீமான் நிற்கிற பட்சத்தில் அவர் வந்து யாருக்கு ரொம்ப போட்டியாக இருப்பார்? அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டிஎம்கே அலைன்ஸில் வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்கு போடுவீங்க? இல்லை, காங்கிரஸ் சீமான் நின்றா சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்களே காங்கிரஸ்னா சீமானுக்கு போடுவீங்க? போடும். ஏன் அப்படி? இல்லை, ஓரளவு ரொம்ப கஷ்டப்பட்டவன் காலம் பூரா கத்திட்டு கிடக்குறாரு. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை. சரி, இதில் ஏதாவது போடுவோம். இது வந்து காங்கிரஸ் மேலே உள்ள வெறுப்பில் பேசுகிறீங்களா? இல்லை, அப்படி கிடையாது.
பொதுவாக வந்து டிஎம்கே நின்னா கடுமையான போட்டியாக இருக்கும். கடுமையான போட்டியாக இருக்கும். ஆனால் டிஎம்கே வின் ஆயிரும். ஜெயித்து ஆல்வேஸ் டிவிகே. ஒய் டிவிக்கு விஜய் ஃபேன். விஜய் ஃபைன். அது தவிர ஏதாவது காரணம் இருக்கா? புதுசாக ஒன்று செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக. இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து என்ன குறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறையா பார்ஷாலிட்டி நிறைய பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று சொல்ல முடியுமா? அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குன்னு தானே பார்க்குறாங்க. அதர்ஸ் ஃபேமிலி பார்க்குறது நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக. இப்போ வந்து விஜய் வந்தா என்ன செய்யணும், மாற்றம் என்ன கொண்டு வரணும், புதுசா என்ன கொண்டு வரணும்? முன்னாடியே நிறைய மாற்றங்கள் வருது இல்ல. அவர் வரப்போறாரு சொல்லையிலே நிறைய மாற்றங்கள் வருது. அவர் வந்தாரு இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். என்ன மாதிரி மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன்? அவர் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே முதல்ல நம்மளுக்கு வந்து மகளிர்களுக்கு நிறைய காசு கொடுக்காதது எக்ஸ்ட்ராவா இப்ப கொடுக்குறாங்க. 5000 சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம காசு நம்மளுக்கு கொடுக்கறதே வந்து அவங்க யோசிச்சு கொடுத்தவங்க இப்ப வந்து அது எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. அங்கே வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்காதவங்க இப்ப ரீசனா இப்பதான் செய்யறாங்க. ஸோ இதுலயே தெரிய வேணாமா விஜய் வந்துருவாங்களோ அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. ஓகே. நீங்க அந்த 5000 ரூபாய் பயன்படுறீங்களா? இருந்தாலும் வந்து விஜய்க்கு நம்ம காசு. இது நம்ம காசு. 5000 என்னதான் அவங்க கொடுத்தாலுமே ஆல்வேஸ் டிவிக்கே விஜய் தான். விஜய். ஸ்டாலின் ஆட்சி தான். ஏன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து மதம் பார்க்காம அரசியல் பண்ணுறாங்க. அதுதான் காரணம். மற்ற கட்சிகள் இப்போ மதம் மற்ற கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட தான் கூட்டணியாக இருக்குது. அது மதம் சார்ந்து தான் இருக்குது கட்சி ஃபுல்லாமே. ஆமாம். விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களும் மத சார்பற்ற கூட்டணி தான் கட்சின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து தாமரையோட பி டீம் தான் சொல்கிறாங்க. ரெண்டு 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 கட்சியுமே அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து எதிர்கட்சியாக யார் வருவான்னு நினைக்கிறேன்? எதிர்கட்சியாக ஏடிஎம்கே தான் வருவாங்க. என்ன ஒரு 10-20 சீட்டு வருவாங்க, அவ்வளோதான். டிவிகேக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? டிவிகே, நாம் தமிழர். டிவிகேக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே மொத்தமே 10 லட்சம் ஓட்டு தான் இருக்குங்க சொல்கிறாங்க. என்ன காரணம்னு என்னன்னு தெரியல. தமிழ்நாடு ஃபுல்லாக மொத்தம் 10 லட்சம் ஓட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. உங்களுக்கு கூட்டம் நிறையா வருது, ஒரு மாநாட்டுக்கும் ஒரு இதுக்கும் வந்து என்ன பண்ணுறது? கூட்டங்கிறது வந்து பாதி பேர் ஓட்டு இல்லாதவங்க தானே வர்றாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிறாரு விஜய். சரி, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்துட்டு போகும்னே. ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்குன்னா ஒரு ஓட்டை வச்சு என்ன பண்ணுறது? கரெக்டு தான். சரி, இப்போ வந்து சீமான் இங்கே நிற்க காரைக்குள்ள நிற்க தெரியுமா உங்களுக்கு? காரைக்குள்ளே சொல்கிறாங்க. அது முடிவு பண்ணிட்டாங்க. அவர் நின்னாருன்னா யாருக்கு இதை பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் நின்றா யாருக்கும் பாதிப்பாக இருக்காதுண்ணே. அவர் வந்து இங்கே பொறுத்தவரை வந்து டிஎம்கே காங்கிரஸ் கோட்டை தான் இது. ஒன்றா மாங்குடி இது அவர் தான் மெயின். ஆமாம், கண்டிப்பாக டிஎம்கே தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவருடைய ஆட்சி நல்லா இருக்குது, நடைமுறைகள் நல்லா இருக்குது. ஆமாம், பிடிக்காதவங்க பல விதங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஆரம்ப காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு அவர் தான் எப்பவுமே. இப்போ வந்து ஓட்டுநர்களோட ஓட்டு வந்து யார் போய் மேக்சிமம் போய் சேரும்? இல்லை, ஓட்டுநர்கள் ஓட்டுங்க நீ ஒரு கேள்வி கேட்குறீங்க. பொதுவாகவே எடுத்துக்கிட்டால் 90% மக்கள் வந்து டிஎம்கேக்கு போகிறது தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓட்டு. ஆமாம் ஆமாம். ஆட்சி முறை நல்லா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணம், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து டிஎம்கே முக எதனால? அவர் எல்லாருக்கும் நல்லா செஞ்சுருக்காரு. இப்போ வரைக்கும் உரிமை தொகை வருது. மற்றபடி எல்லா இதுக்குமே அவர் தமிழ்நாட்டில் மீண்டும் அவர் தான் முதலமைச்சர். இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஓட்டுநர்களோட ஓட்டு அப்படிங்கிறது யாருக்கு சேரும் மேக்ஸிமம்? மேக்சிமம் முக ஸ்டாலின். எதனாலன்னு சொல்லணும். அவர் எங்களுக்காக ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்காரு. ஆட்டோவுக்கு வாரியம் இது கொடுத்துருக்காரு, சப்சிடி. அதனால வர வாய்ப்பு. ஆமாம். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுக்கு யாருக்கு ஓட்டு போடுங்க? நான் வந்து ஏடிஎம்கே போட்டிருந்தேன் சார். ஏடிஎம்கே வந்து முதல்ல மாதிரி இல்லை சார். ஸ்டாலின் அவர் தான் சொன்னதை செய்வார். எதனால், என்ன காரணம் சொல்லணும்? காரணம் என்னென்னா, அப்போ வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போய் ஒன்றும் இல்லை. இவர் சொன்னதை செய்கிறார். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் காரைக்குடி தொகுதியோட டெமினேஷன் முடிச்சாச்சு. நம்ம இப்போ கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னடா அது சின்ன டேபிள் நினைக்காதீங்க, பெரிய டேபிள் வந்து பிசி வாங்கியாச்சு. அதனால வந்து சின்ன டேபிள் கூட அட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். புதுசாக டேபிள் வாங்கணும்னா அந்த டேபிள் வச்சுக்கலாம். இப்போ வந்து கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகலாம். காரைக்குடி தொகுதி ஏன் ஸ்பெஷல்னா, சீமான் போட்டியிடுறது மட்டும் இல்லை, சீமானோட சொந்த ஊரும் காரைக்குடி தான். இப்போ சீமான் அங்கே போட்டி போடுறதால அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு அட்வான்டேஜாக இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த டம்மி எலெக்ஷன் கவுண்டிங் முடிச்சோன்னே தெரியும். பப்ளிக் ஒப்பீனியன் டேரெக்டாக பெருசாக நிறைய பேர் பேசணும்னாலும் அந்த கவுண்டிங்கில் கொஞ்சம் இம்பாக்ட் சீமான் ஏற்படுத்தலாம் இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ போல பண்ணுற மாதிரி தான். இது டிஎம்கே, இது ஏடிஎம்கே, இது டிவிகே, இது என்டிகே. இப்போ வந்து சீட்டை வந்து கவுண்ட் பண்ணி அந்தந்த கிளாஸ்க்குள்ளே போட்டு நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிறேன்.
ஒரு வழியா காரைக்குடி தொகுதியோட டம்மி எலெக்ஷன் ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து ரிசல்ட்டை வந்து நான் சொல்ல போறேன். ஓகே, இந்த தடவையும் வந்து 4வது பிளேஸ் பிடிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணா கட்சி தான். ஆனால் இந்த தடவை வந்து 10 ஓட்டு வந்து, அதாவது 10 ஆதரவு சீட்டுகள் வந்து நாம் தமிழருக்கு வந்திருக்கு. அதில் வந்து 2 ஆதரவு சீட்டுகள் வந்து பெண்களோட ஆதரவு சீட்டு வந்திருக்கு. இது வந்து வேணும்னு நாங்கள் பண்ணல. இவ்வளோதான் நாங்கள் வந்து நாம் தமிழர் அங்கே பார்த்தோம். பார்த்தவங்கள்ட்ட கிடைச்ச ஒரு டம்மி ஓட் மட்டும் தான் இந்த இது எலெக்ஷனில் வந்து வேற மாதிரி கூட இருக்கலாம். ஏன் சீமான் ஜெயிக்க கூட செய்யலாம் காரைக்குடி தொகுதியில். பட் இது அப்படிங்கிறது நாங்கள் பார்த்த பீப்புள்ஸ் வரைக்கும், நாங்கள் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் வரைக்குமே 10 ஓட்டுகள் தான் வந்து நாம் தமிழருக்கு வந்து ஆதரவாக வந்திருக்கு. 18லேருந்து 29 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 2 ஆதரவு சீட்டுகள் தான் வந்திருக்கு. 40லேருந்து 49 வந்து 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 வந்து 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. மொத்தமாக 4வது பிளேஸ்ல வந்து நாம் தமிழர் வந்து 10 ஆதரவு சீட்டுகளோட 4வது பிளேஸ் பிடிக்குது. இதுல நான் சொன்ன மாதிரியே 2 பெண்களோட ஆதரவு சீட்டுகள். அடுத்து இந்த தடவை 3வது பிளேஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே தான் இந்த தடவை 3வது பிளேஸ் பிடிக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரையும். 18லேருந்து 29 ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. 30லேருந்து 39 3 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 5 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60லேருந்து 69 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 70 பிளஸ்லயும் 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. மொத்தமா பார்த்தோம்னா ஏடிஎம்கேல வந்து 15 ஆதரவு சீட்டுகள், அதுல 3 ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த தொகுதியிலேயே வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து போடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து டிவிகே ஹை பண்றோம், டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு செட் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க. டிஎம்கே இவன் தோ அந்த தொகுதியில் டிஎம்கே ஜெயிக்கிறதா இருந்தாலுமே வந்து அப்படியான கமெண்ட்டுகள் வருது. நாங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்லிக்கிற விரும்புறோம் அப்படின்னா, இது வந்து நாங்கள் இருக்கிறது வந்து நம்ம ரேண்டமா மீட் பண்ற பீப்புள் தான். நாங்கள் வந்து வேணும்னே போயிட்டு டிவிகே காரங்களையோ டிஎம்கே காரங்களையோ வந்து மீட் பண்ணுறது இல்லை. அது ஏடிஎம்கே வந்து எங்களுக்கு வந்து அகப்படல, அதுதான் உண்மை. நாங்கள் அகைன் சொல்றதுன்னா எங்கள் ரேண்டமாக நாங்கள் எடுக்கிற பீப்புள்ஸ் மட்டும்தான். அதில் எங்களுக்கு கண்ணில் தென்படுற ரேண்டமாக கிடைக்கிற ஆட்கள்லாம் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து டம்மி எலெக்ஷனில் வந்து ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேமே தவிர, இது வந்து வேணும்னு மற்ற கட்சிகளை வந்து இது பண்ணுறதுக்கோ இதை டவுன் பண்ணுறதுக்கோ அப்படி கிடையாது. அகைன் நான் சொல்லுவேன், இது ரேண்டமாக நாங்கள் மீட் பண்ணுற பீப்புள்ஸை மட்டும் கொண்டு வர சாம்பிள்ஸ் மட்டும் தான். ஸோ வந்து இது வந்து தப்பாக கூட இருக்கலாம், எலெக்ஷன் ரிசல்ட்டை தப்பாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து எண்ட் ரிசல்ட்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லாமல் கூட இருக்கலாம். இது வந்து மோர் ஆஃப் அ டவுன் ஓரியன்ட் அப்படி இருக்கிறதால மேபி கூட இந்த மாதிரி வரலாம். டிஎம்கே வர்சஸ் டிவிகே, அந்த டவுனில் மட்டும் தான் ஓட்டு இருக்குது, எங்களுக்கு கிராமத்தில் ஓட்டு இல்லை அப்படின்னு விஜய் சொல்லலாம். பட் நாங்கள் பார்த்த வரையும் வந்து டவுனில் வந்து டிவிகேக்கு ஒரு இது இருக்குது. கிராம சைடு நாங்கள் ரொம்ப போகலை. ஸோ அதனால் எங்களுக்குமே தெரியல. ஸோ லெட் இட் பி. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த கவுண்ட் ரிசல்ட் வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இப்போ ஓகே, நம்ம டிஎம்கே சைடு போயிடலாம். எடுத்தோன்னே டிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா 18-29 வந்து இந்த வாட்டி வந்து 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 7 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 பார்த்தோம் அப்படின்னா 11 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 8 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60லேருந்து 69 6 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 70ல் 3 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. வித்தவுட் நேம் வித்தவுட் ஏஜ் மென்ஷன் வந்து வெறும் டிஎம்கே மட்டும் ஒரு ஆதரவு சீட்டு இருந்துச்சு. 40 ஆதரவு சீட்டுகளோட டிஎம்கே வந்து இந்த காரைக்குடி தொகுதியில் வந்து பிடிச்சிருக்கு. அதில் வந்து 40ல் பார்த்தோம் அப்படின்னா 11 ஃபீமேல் ஓட்டுகள் வந்து இருந்திருக்கு. லெட்ஸ் கோ டு ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் சொல்லிடுறேன். டிவிகே பொறுத்த வரையும் 18லேருந்து 29 வந்து 10 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 13 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 வந்து 7 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60லேருந்து 69 எதுவும் வரல. ஏன்னா அவ்வளோதான் இருக்கு. மொத்தமாக டிவிகேக்கு வந்து 32 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அதில் வந்து 8 ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள், அதாவது 32ல் 8 ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள்னா கிட்டத்தட்ட 25% வந்து அவங்களுக்கு வந்து ஃபீமேல் ஓட்டுகள் வந்திருக்கு. இதுலேயும் 40ல் 11 அப்படின்னா, இதுலேயும் டிஎம்கேக்கும் 40ல் 11 அப்படின்னா கிட்டத்தட்ட 25 ஒரு பர்சன்டேஜ் கூட, அது 15 பாயிண்ட் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 40ல் 11 அப்படிங்கிறது 25 சம்திங் வருது. இதுலேயும் டிஎம்கே ஹெடாக இருக்குது. ஸோ வந்து இட் வில் பி லைக், எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா நிறைய ஃபீமேல் ஆதரவு வந்து டிஎம்கேக்கு இருக்குது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் இந்த 5000 ரூபா, அந்த 1000 ரூபா கொடுக்குறது, 2000 இம்பாக்டும் டிஎம்கேக்கு வந்து ஆதரவாக இருக்குது இந்த எலெக்ஷன். அது வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஸோ இட் வில் பி லைக், எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நாங்கள் பண்ண எல்லா தொகுதியிலையும் பார்த்த வரைக்குமே ஃபீமேல் ஓட்டு வந்து நிறைய வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் அப்படியே ஸ்பிளிட் ஆகிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி வந்து 18-40 வந்து ரொம்ப ஒரு ஒரு பல்காக இந்த டிவிகேக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த 40 எபோவ் இருக்க ஃபீமேல்ஸ்லாம் நிறைய பல்காக வந்து டிஎம்கேக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நாங்கள் ஃபீல்டு ஒர்க்கில் பார்த்து மக்கள்கிட்ட பேசி அது பேசும்போது ஈவன் லைக் ஒருத்தவங்க வந்து டிஎம்கே, நாங்கள் ஏதோ இங்கே கட்சியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க டிஎம்கேன்னு எழுதுறாங்க. நாங்கள் போயிட்டு இது மாதிரி சொல்லி இது பண்ணுறோம், சும்மா நாங்கள் கட்சிலாம் இல்லை, அது வந்து உட்காந்து பேசணும் அவங்கள்ட்ட. நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உடனே டிவிகே அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க.
இதெல்லாம் ஒரு இதுதான் லைக் ஒரு 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 விதமான ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. எல்லாமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்ல வரோம்னா இதுதான் நாங்கள் பார்த்த வரைக்குமே இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எங்களால் கணிக்க முடியுது. ஐ திங்க் ஏடிஎம்கேல இருக்கிற ஃபீமேல் ஓட்டு எல்லாம் வந்து அதாவது ஜெயலலிதாக்காக போட்ட அந்த ஃபீமேல் ஓட்டுன்னு ஒன்று கோர் ஒன்று இருந்தது. நிறைய பேர் நம்ம கேட்கும்போது நீங்கள் எதுக்கு இப்போ டிவி கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நாங்கள் ஜெயலலிதா இருந்தப்போ ஜெயலலிதாக்கு போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களும் ஸ்ப்ளிட் ஆகி என்ன வராங்க இங்கே வந்து கொஞ்சம் டிஎம்கேக்கும் கொஞ்சம் டிவிகேக்கும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க தோணுது. ஆஃப்டர் 2006 வந்து விஜயகாந்த் ஒன்று என்ன ஒரு இம்பாக்ட் கொடுத்தாரோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு இம்பாக்ட் வந்து விஜய் இந்த எலெக்ஷனில் கொடுப்பாரு அப்படின்னு தான் வந்து நான் ஒரு நினைக்கிறோம். அது எந்த மாதிரி இம்பாக்ட், அது யாருக்கு பாதிப்பாக இருக்க போகுது அப்படின்னு நமக்கு வந்து எலெக்ஷன் அப்போ தான் தெரியும். ஆனால் சீமான் அவர்களை பொறுத்தவரையும் இந்த காரைக்குடியில் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் தருவார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் போய் இந்த டெமி எலெக்ஷன் எடுத்தோம். அப்பவும் பெருசாக நாம் தமிழருக்குன்னு ஒரு பெருசாக ஒரு பூம் இருக்கா அங்கே அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சீமான் போட்டியிடுறது வந்து போட்டியிடட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர அவங்களுக்கு ஆதரவாக இருப்போமா அப்படிங்கிற மாதிரி யாரும் பெருசாக சொல்லலை. ஃபார்ச்சுனேட்லி 10 ஆதரவு சீட்டுகள் இது இந்த நாங்கள் எடுத்த இதுலேயே வந்து அதிகமாக எங்களுக்கு வந்து ஆதரவு சீட்டுகள் வந்து காரைக்குடியில் தான் 10 ஆதரவு சீட்டுகள் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் 10 அந்த டபுள் டிஜிட்டை வந்து தொட்டதே இல்லை. ஐ திங்க் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எடுத்ததில்ல. நாங்கள் மீட் பண்ண ரேண்டம் பீப்பிளில் சொல்ல வரோம். மொத்தமாக காரைக்குடியை பொறுத்தவரையும் 97 சாம்பிள்ஸில் வந்து இது எடுத்த இது ஃபைனல் ரிசல்ட் அது ஆக்சுவலாக. ஸோ இதோட எங்கள் வீடியோ முடியுது. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள 1-2 தொகுதி கொஞ்சம் குயிக்காக பண்ணலான்னு இருக்கோம். டெல்டா தொகுதிலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச 2-3 தொகுதி அவ்வளோதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் டேட் வேறு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச 2-3 தொகுதி வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் குயிக்காக போயிட்டு முடிச்சு அந்த குயிக்காக உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்க பார்க்குறோம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லைக் கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எலெக்ஷன் ரிசல்ட் ஆரம்பிச்சோன்னே கண்டினியூஸாக எலெக்ஷன் குறித்து தொகுதி வாரியாக வந்து ஒரு வீடியோக்கள் நாங்கள் போட போகிறோம். ஸோ தொகுதி வாரியாக நாங்கள் பேசி வீடியோக்கள் போட போகிறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்லாம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. லைக் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.